கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். Thank you Jesus. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நான்காவது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் அப்படியே வாசிப்போம். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்டு சிலிக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்த சீப்ரு தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானுக்கு அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பர்யேசு என்னும் பேர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாய் இருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பி விடும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தான். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு மாலை நேரத்தில் கூட நம்முடைய விசுவாசத்திற்கு தடையா இருக்கிற எல்லா விதமான ஆவிகளையும் என் தேவன் கட்டி போடுவாராக. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய விசுவாசத்திற்கு. நல்ல வாய்களை திறந்து நல்லா சத்தமா சொல்லுங்க, என்னுடைய விசுவாசத்திற்கு, என்னுடைய ஊழியத்திற்கு, ஆமென், என்னுடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்கு, என் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு, என்னுடைய எதிர்கால திட்டங்களுக்கு, என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் நிற்கிற எல்லா அசுத்த ஆவிகளையும் என் தேவன் இன்னைக்கு ராத்திரி வேளையில கட்டி போடுவாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஆமென். வசனத்துல வாசிக்கிறோம், ரட்சிப்பை தடை செய்கிற ஒரு ஆவி, ரட்சிப்பை தடை செய்கிற ஆவி. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுதிலும், அநேகர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்த பொழுதிலும், அநேகருடைய குடும்பங்களிலே தேவனுடைய மகிமை விளங்கின போதிலும், அவர் கண்கூடாக தேவனுடைய வல்லமையை பார்த்த பொழுதிலும் அநேகர் இன்றைக்கு விசுவாசிக்க முடியாதபடிக்கு விசுவாசத்திலே வழுவி போயிருக்கிறார்கள். இந்த விசுவாசத்திலே வழுவி போவதற்கு காரணம் என்ன என்று வசனம் ஒரு காரணம் என்ன என்று சொல்லுகிறது அப்படின்னா, அசுத்த ஆவிகள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த அசுத்த ஆவிகளுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அவனுடைய விசுவாசத்தை என்ன செய்யணும்? தடை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே செர்கியு பவுல் இல்லையா, அந்த மனுஷன், அவனுடைய பேர் என்ன? செர்கியு பவுல் என்னும் அதிபதி. அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அவன் விவேகி. அவன் எப்படி இருக்கிறான்? விவேகியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் அதிபதியாய் இருக்கிறான். அவன் பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். அவனுக்குள்ள என்ன இருந்தது? ஆசை. என்ன ஆசை? கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும்ன்ற ஆசை, ரட்சிப்பின் காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை அவனுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. ஆனா இந்த ஆசையை யார் தடை பண்ணிட்டு இருந்தானா, பர்யேசு என்கிற ஒரு மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமா இருக்கிற ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் அந்த சுவிசேஷத்தை என்ன செய்யறான்? தடை செய்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். பவுல், அதே பவுல் எழுதுறாரு, இவ்வுலகத்தின் அதிபதியானவன், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சுவிசேஷம் அநேகருக்கு வெளிச்சமாயிராதபடிக்கு அவருடைய மனக்கண்களை என்ன பண்ணி வைத்திருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய மனக்கண் திறக்கப்படாவிட்டால் சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ள கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் ஆண்டவர் வசனத்தை போதிக்கும் பொழுது வசனத்தை வெறுமையா போதிக்காதபடிக்கு தேவன் அந்த வசனத்தை அற்புதங்களாலும் அடையாளங்களாலும்
வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலும் அதை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கூட அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசானவன் என்ன பண்றானா, விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அப்ப நிறைய இடத்துல 2-3 இடத்துல பார்த்தோமா. இப்ப நீங்க நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ரட்சிப்பை, நம்முடைய சபையினுடைய ரட்சிப்பை, நம்முடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்பை, அல்லது என்னுடைய தகப்பனார் தாயார் என்னுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பை யார் தடை செய்கிறார் அப்படின்னா, இதற்கு பின்னாடி சில அசுத்த ஆவிகள், மாய வித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. இவர்கள் சுவிசேஷத்தை என்ன செய்றாங்க, தடை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏன் சுவிசேஷத்தை தடை செய்கிறான் அப்படின்னா, சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய கண்களை திறக்கிறது. அவன் யார் என்பதை அவனுக்கு காட்டுகிறது. ஹல்லேலூயா. மெய்யான தேவன் யார் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். ஹல்லேலூயா. அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான் சுவிசேஷத்தினாலே. அது மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய மனுஷனாய் மாறுகிறான். தேவனுடைய நன்மைகளினாலே அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆனா பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்படுவது அவனுடைய விருப்பம் கிடையாது. எல்லாரும் கட்டப்பட்டிருக்கணும், எல்லாரும் அவனை சேவிக்கணும், எல்லாரும் பாவத்துக்குள்ளாக்கணும் என்று சொல்லி இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா, ஜனங்களுடைய மனதை திருப்புகிறான். இங்க வசனத்தில் வாசிக்கும் பொழுது 6வது வசனம், அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பர்யேசு என்னும் பெயர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டான். அவன் யாரு? பர்யேசு என்கிறவன் யாரு? மாய வித்தைக்காரன். என்ன? வித்தைகளை செய்கிறவன். ஹல்லேலூயா, ஆமென். கள்ள தீர்க்கதரிசி யாரு? கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னா அவங்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருந்தது, அவங்கிட்ட ஏதோ ஒரு வல்லமை இருந்தது. இந்த வல்லமையினாலே, இந்த அதிகாரத்தினாலே அவன் ஜனங்களை என்ன பண்ணியிருந்தான், தன் வசமாக இழுத்து கொண்டு வைத்திருந்தான். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் நம்முடைய இடங்களிலே, நம்முடைய ஊர்களிலெல்லாம் பார்க்கும் பொழுது, ஆமென், அநேகர் எப்படி இருக்கிறாங்க? கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அவர்கள் சுவிசேஷத்தை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனாலும் மாய வித்தைக்காரர்களும் கள்ளத்தீர்க்கதரிசிகள் அவர்கள் என்ன பண்ணி வைத்திருக்கிறார்கள்? கட்டி வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். நாங்கள் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா ஜெபம் பண்ணலான்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, ஏன் என் மேலே கையை வச்சு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணாதீங்க, எனக்குள்ள ஒரு குறி சொல்லுகிற ஆவி இருக்கிறது. இதை வச்சு தான் என்ன செய்கிறேன்? பிளப்பு நடத்துக்கிறேன். அந்த குறி சொல்லுகிற ஆவி என்ன குறி சொல்லுது அது அப்படியே நடக்கும். நம்ம நினைக்கிறோம் சும்மா குறி தான் சொல்லுது அப்படின்னு. கிடையாது. இவங்க சொல்லுகிற குறிகள் எப்படி இருக்குன்னா, அது சொல்றது அப்படியே நடக்கும். வர்றதை முன்னாடியே அது என்ன செய்யும்? சொல்லும். ஆனா இது பேர் என்னது? குறி சொல்லுகிற ஆவி. நாங்க ஜெபம் பண்ணும்போது இந்த ஆவி என்ன சொல்லுதுன்னா, என் தலைமையில மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, கையை வச்சு நீங்க ஜெபம் பண்ணிடாதீங்க. அப்புறம் அந்த ஆவி என்ன விட்டு போயிடும். அதுக்கப்புறம் என்னால் என்ன செய்ய முடியாது? குறி சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க. கள்ளத்தீர்க்கதரிசிகள்னா யாருன்னா, குறி சொல்லுகிறவர்கள். ஆமென். அசுத்த ஆவிகளை கொண்டு குறி சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். மாய வித்தையினாலே குறி சொல்லுகிறவர்கள். இவங்களுடைய வேலை என்னன்னா, ரட்சிப்பை தடை செய்வது. ரட்சிப்பை தடை செய்வது. இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம புரிந்து கொள்ளனா நம்ம ரட்சிப்பை அவன் என்ன செய்வான்? தடை செய்வான். அதனால தான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சில காலம் ஆண்டுக்குள்ள வந்த பிறகு பின்வாங்கி போகிறார்கள். காரணம் என்னன்னா, அவர்களுக்கு பின்னாடி அந்த ஆவிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக போராடி கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அவர்கள் அதை என்ன செய்யுது? பாவத்திலே வீழ்த்தி விடுகிறது. அசுத்தத்தில் என்ன செய்கிறது? வீழ்த்தி விடுகிறது. அந்த ஆவிகளுக்கு அவங்க எப்போ கண்ட்ரோலை கொடுக்குறாங்களோ அப்பவே அந்த ஆவிகள் அவங்களை என்ன செய்யுது? வீழ்த்தி விடுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை நல்லா நீங்க கவனிக்கணும். ஏன் இன்னைக்கு இந்த வசனத்தை பேசணும் அப்படின்னா, அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அந்த போராட்டங்கள் இருக்கிறது. அசுத்த ஆவிகளுடைய போராட்டம், நம்முடைய ரட்சிப்பை தடை செய்கிற ஆவிகள். அநேக நாட்கள் நம்ம இது ரட்சிப்பை மாத்திரம் தடை செய்வதில்லை, நம்முடைய ஆசீர்வாதத்தை அது என்ன செய்யுது? தடை செய்கிறது. நம்முடைய வேலைகளிலே அது தடையை கொண்டு வருகிறது. நம்முடைய குடும்பத்தினுடைய சமாதானத்தில் அது தடையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். சாபங்களை முறிப்பது என்ற ஒரு புத்தகத்தை டெரிக் பிரின்ஸ் அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தது. அதில் ஒரு விஷயத்தை அவர் எழுதுகிறார். என்னன்னா, நம்ம எப்போதாவது நமக்கு அறியாத காலத்திலே, தேவனை தெரியாத காலத்தில் நம்ம போய் இந்த அசுத்த ஆவிகளுக்கு நம்ம ஆராதனை செய்து அவைகளிடத்தில் குறிகளை கேட்டு அவைகள் மூலமாக நமக்கு பரிகாரங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மளை அறியாமலேயே அந்த அசுத்த ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? வாசலை திறந்து கொடுக்கிறோம்.
இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டுடுறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் அந்த அசுத்த ஆவிகள் நம்ம திறந்து கொடுத்த வாசலை வைத்துக்கொண்டு அது நம்ம மேல என்ன பண்ணுதுன்னா உரிமை கோரிக்கொண்டே இருக்குமா. என்ன செய்து கொண்டிருக்குமா? நம்ம இடத்துல உரிமை கேட்டுக்கிட்டே இருக்குமா அது. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம எப்போ விழுந்து போகிறோம், நம்ம எப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் என்பதை அதை காத்திருந்து பார்த்து அந்த நேரத்தில் அது என்ன செய்யுமா, அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்க நேரத்தில் உள்ள வருமா. வாசல் திறக்கப்பட்டிருக்க நேரத்தில் உள்ள வரும். இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம அறிக்கை பண்ணணும். ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் இருந்தேன், இந்த காரியங்கள்லாம் நான் செய்து கொண்டிருந்தேன், உண்மை அறியாத நாட்களில் நான் இப்படி ஓடினேன். நம்ம சில நேரத்தை தெரியாமல் போயிருப்போம், இல்லை தெரிஞ்சும் போயிருப்போம், செய்திருப்போம். அல்லது நம்ம குடும்பங்களில் நம்முடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா நம்முடைய பெற்றோர் யாராவது இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் மூலமாகவும் இந்த பிசாசுகள் என்ன செய்யுமா, கிரியை செய்யும். அப்போ இந்த அதனால தான் அநேக ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவங்க முழு ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் என்ன செய்யறதில்லை, அனுபவிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். ரட்சிக்கப்பட்ட நிறைய பேருடைய குடும்பங்கள், சில குடும்பங்களுக்குள்ள போகும்போது அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கிறார்கள், ஆண்டவருடைய ரொம்ப நேசிக்கிற பிள்ளைகள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில வியாதிகள் குடும்பமாக வரும். அண்ணனுக்கு வரும், தம்பிக்கு வரும், தங்கச்சிக்கு வரும், அக்காவுக்கு வரும். அந்த வியாதிகள் அவர்களை விட்டு என்ன செய்யாது, போகவே போகாது. சுகர் அப்பாவுக்கு இருந்து செத்து போயிருப்பார். இப்போ மகன் ரட்சிக்கப்பட்டிருப்பாரு, மகனும் என்ன செய்வார், அந்த சுகர்னால கஷ்டப்படுவார். சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் மரித்து போனான். இளம் வயது 38 வயது மரித்து போனான். அவருடைய தகப்பனார் மரிக்கும் பொழுது அவருக்கு 35 வயது மரித்து போனார். அவர் ஆண்டவர் அறியாம மரித்து போனார். இந்த பையன் ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஆவினாலே நிரப்பப்பட்டு சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய ஊழியர் இடத்துல போயிட்டு இருந்த வாலிப பையன் 38 வயசுல மரித்து போனார். யோசித்த, என்ன இது காரணம்? ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையிலும் இந்த பிசாசு என்ன செய்யறான், கிரியை செய்கிறான். எப்படி கிரியை செய்கிறான் அப்படின்னா, நம்ம அவனுக்கு வாசல்களை திறந்து விடும்போது கிரியை செய்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ராத்திரியில நீங்க எல்லா வாசலையும் என்ன செய்யணும், அடைக்கணும். நீங்க தான் அடைக்கணும். நம்ம எந்தெந்த வாசலை திறந்திருக்கிறோம், எங்கெல்லாம் வாசலை திறந்திருக்கிறோம், அதை நம்ம அடைக்க வேண்டும். 38 வயசுல ஒரு வாலிபன் மரிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஹல்லேலூயா. காரணம் ஒன்று, அவருடைய தகப்பனார் மரித்து போனார். அதன் பிறகு பார்த்தா அவர் தகப்பனார் 3 பிள்ளைகளை விட்டு மரித்து போனார். இவனும் 2 பிள்ளைகளை விட்டு மனைவி விட்டு மரித்து போகிறார். அந்த குடும்பத்தில் அந்த சாபம் என்ன செய்தே தொடர்ந்து வருகிறது. நம்ம நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், அதனால அது தானா சரியாயிரும். உண்மை, ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே சாபமானார். ஹல்லேலூயா. ஆனாலும் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆனா அவர்களுடைய சரீரம்தான் பாளையத்தில் இருந்ததே, அவருடைய இருதயம் பூரா எங்க இருந்ததாமா, எகிப்தின் மேல் இருந்ததாமா. இதனால எகிப்தியன் பார்க்கிறான், எகிப்தியன் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறான். எகிப்தியன் என்ன பின்தொடர்ந்து வருகிறான். எப்போ நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு, கசப்பு, தேவனுக்கு விரோதமா நம்ம பேசுறோமோ, அப்ப நம்ம பிசாசுக்கு என்ன செய்யறோம், வாசல்களை திறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. எகிப்தியன் ஆவி பின்தொடர்ந்து வருகிறான். ஹல்லேலூயா, ஆமென். ஞானஸ்நானம் என்பது என்ன? நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் என்பது சில நேரத்தில் நமக்கு தெரியும், அது ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம் நினைக்கிறோம். ஞானஸ்நானம் 2 விஷயம். ஒன்று, நான் தேவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வாழப்போகிறேன் என்பதை பப்ளிக்காக சாட்சியாக சொல்கிறோம். இன்னொன்று, ஞானஸ்நானம் என்பது ஒரு உடன்படிக்கை மாதிரி. என்னது உடன்படிக்கை. அதனால தான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பார்த்து நிதானமாக சரியாக நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். கல்யாணத்துக்காகவோ அது வேலைக்காகவோ அல்லது வேறு எதுக்காகவோ நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த உடன்படிக்கையை நம்ம என்ன செய்யறதில்லை, ஃபுல்ஃபில் பண்ணுறதில்லை, நிறைவேற்றுவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஞானஸ்தானத்தினுடைய ஒரு அடையாளம் என்னன்னா, வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் மேகத்திலும் தண்ணீரிலும் என்ன செஞ்சாங்க, ஞானஸ்தானம் பெற்றார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வரும் பொழுது. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஞானஸ்தானம் பெறும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனை விசுவாசிக்கிறோம் என்ற அறிக்கை மாத்திரம் செய்வதில்லை, தேவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். என்ன உடன்படிக்கைனா, இன்னையிலிருந்து நான் ஆண்டவருடைய பிள்ளை, பிசாசுக்கும் உலகத்துக்கும் மாமிசத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் இனி தேவனுடைய பிள்ளை என்று இயேசுவின் இரத்தத்தினாலே நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இந்த உடன்படிக்கை நம்மளை என்ன செய்யுதுன்னா, நம்மளை பாதுகாக்கிறது. ஞானஸ்தானங்கிறது ஒரு பாதுகாப்பு, இட்ஸ் a protection. ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் சரியா மனம் திரும்பி என்ன செய்யணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். மனம் திரும்பாம ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அது விளையாட்டா எடுப்போம். இப்போ என்ன செய்யாது, உடன்படிக்கையில சரியா உடன்படிக்கை இருக்காது. இங்க யார் உள்ள வருவாய்ப்பா, பிசாசு உள்ள வருவான். அதாவது ஞானஸ்தானம் எடுத்து நிறைய பேர் விழுந்து போறதுக்கு காரணம் அதுதான், ரட்சிப்பு இல்லாம போறதுக்கு காரணம் அதுதான். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு நம்ம வாசல்களை என்ன செய்யறோம், திறந்து விடுகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு விட்டு வந்த பாவம் நம்மளை என்ன செய்யுது, தொடர்ந்து வருகிறது. சில குடும்பங்களில் பார்த்தா விபச்சாரம் என்கிற ஒரு பாவம் இருக்கும். குடும்பத்தில் பெற்றோர்
ரகசியமா தவறு செஞ்சிருப்பாங்க. ஆனா இவர் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் இந்த போராட்டம் அந்த மனுஷனுக்குள்ள என்ன செய்யும்? இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா, ஒருவேளை அவர் ஊழியக்காரராக இருக்கலாம், இல்ல விசுவாசியா இருக்கலாம், அவர் அந்த பாவத்தில் என்ன செய்வாரு? விழுந்து போவார். காரணம் என்ன தெரியுமா? அந்த வாசல் என்ன செய்யப்படல? அடைக்கப்படல. பிசாசு எங்க வரா? உள்ள வந்து நம்மளை விபச்சார பாவத்துக்குள்ள தள்ளி விடுகிறான். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். தாவீது பாவத்தில் விழுந்து போனார். அதுக்கப்புறம் தாவீதுனுடைய சந்ததியில் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த விபச்சார பாவத்தில் விழுந்து போறாங்க. தாவீதுனுடைய மகன் விழுந்து போகிறான். காரணம் என்ன? பெற்றோரிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறது? சுதந்திரம் போகிறது. பிதாக்கள் பிள்ளைகளுக்கு என்னத்தை வச்சுட்டு போறாங்க? சுதந்திரத்தை வச்சுட்டு போறாங்க. சொத்து மாத்திரம் கிடையாது, அது சுதந்திரம்னா எல்லா சுதந்திரமும் தான். பாவத்திலையும் சுதந்திரம் வச்சுட்டு போறோம், சாபத்திலையும் சுதந்திரம் வச்சுட்டு போறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் இந்த சாபங்களை நம்ம முறிக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ரொம்ப கவனமா ரட்சிப்பின் வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை நம்ம சரியா வாழும் பொழுது நம்ம வெற்றி உள்ள ஒரு ஜீவியத்தை வாழ முடியும், ஜெயமுள்ள ஒரு ஜீவியத்தை வாழ முடியும். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்? இந்த அசுத்த ஆவிகளுடைய வேலை இது. விட்டு வந்த பாவத்தை நமக்கு என்ன செய்கிறது? அது உள்ளே கொண்டு வருகிறது. நம்முடைய ரட்சிப்பை தடை செய்கிறது. நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாய் அசுத்தாவிகள் என்ன செய்கிறது? போராடுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பலிபீடம் இருக்கும். ஏதோ ஒரு பலிபீடத்தை வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு விக்கிரகத்துக்கு ஒரு பலிபீடத்தை வச்சிருப்பாங்க. அதுக்கு பலியிடுவாங்க, அதை ஆராதிப்பார்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகும் அந்த பலிபீடத்திலிருந்து நமக்கு என்ன இருக்குதுன்னா, போராட்டங்கள் இருக்கிறது. ஏன் இருக்கு அப்படின்னா, நம்ம பூரணமான ரட்சிப்புக்குள்ள வர வரைக்கும் அந்த பிசாசு நம்மளோட என்ன செய்யறான்? போராடுகிறான். ஹல்லேலூயா. பூரணமான ரட்சிப்பு என்பது என்ன தெரியுமா? எகிப்திலிருந்து ஜனங்கள் வெளியே வந்த பிறகு அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தார்கள். அப்ப ஆண்டவர் அவங்க ஒரு வாக்கு கொடுக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை. இனி எகிப்தியனை நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. அது எப்போ நடக்குது அப்படி தெரியுமா? அவங்க மேகத்தினாலும் தண்ணீரினாலும் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நடக்குது. கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் எழுதுறார், அவர்கள் மேகத்தினாலும் தண்ணீரினாலும் என்ன எடுக்கிறாங்க? ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அப்படின்னா என்னைக்கு நீ முழுமையான பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினாலும் முழுமையான உடன்படிக்கை, ஞானஸ்நான உடன்படிக்கையினாலும் தேவனோட உடன்படிக்கை செய்கிறீர்களோ, அப்பொழுதுதான் அந்த பிசாசின் வல்லமைகள் வந்து நீங்க நினைச்ச முடியும், விடுதலையாக முடியும். ஹல்லேலூயா, ஆமென். அதெல்லாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டுட்டோம், சும்மா ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். கிடையாது. நமக்கு விரோதமாக அசுத்தாவிகள் என்ன செய்கிறது? போராடி கொண்டிருக்கிறது. அதனால தான் இயேசு சொல்றார், நீங்க ஒரு கிராமத்துக்குள்ள போகும்பொழுது பலவானை நீங்க என்ன செய்யுங்க? முந்தி கட்டுங்க அப்படிங்கிறார். முந்தி கட்டுங்க, பலவானை கட்டுங்க. யார் பலவான்னா? யாரு? அசுத்தாவிகளை குறிக்கிறார். ஒவ்வொரு எல்லைக்குள்ள போகும்போது ஒவ்வொரு அசுத்தாவிகள் என்ன செய்து கொண்டிருக்குது? கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமான ஆவிகள் கிரியை செய்யும். சில ஊர்ல விபச்சார ஆவி அதிகமா இருக்கும், சில ஊர்ல குடிவெறியின் ஆவி அதிகமா இருக்கும், ஒரு ஊர்ல ரத்தம் சிந்துகிற ஆவிகள் அதிகமா இருக்கும். நீங்க அந்த ஊருக்குள்ள போகும்பொழுது அந்த ஆவிகள், நீங்க ரட்சிக்கப்பட்ட சரியா ரட்சிக்கப்படாம இருந்தா அந்த ஆவியினுடைய தொல்லைகள் உங்களுக்கு என்ன இருக்கும்? சில இடத்துல மந்திரவாத பீழி சூனியங்கள் பயங்கரமா கிரியை செய்யும். ஆண்டவர் அதுக்கு ஏற்றவாறு அந்தந்த சபைகளுக்கு அந்தந்த இடத்துல அபிஷேகத்தை கொடுத்திருப்பார். இதே அபிஷேகம் வேற ஒரு இடத்துல வேலை செய்யாது. அங்க ஆவியானவர் ஒரு அபிஷேகத்தில் அந்த இடத்து ஜனங்கள் என்ன செய்வார்? நடத்தி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இன்னைக்கு மாலை நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு இருக்கக்கூடாது. ரட்சிப்பு பட்டுட்டோம், நம்ம இப்ப எல்லாம் வந்துட்டோம் கிடையாது. ரட்சிப்புங்கிறது கடைசி வரைக்கும் நம்ம நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. இங்க வசனத்துல வாசிக்கும் போது அவர் சொல்றார் பாருங்க, அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியினுடனே கூட இருந்தான். யார் கூட இருக்கிறான்? யார் கூட இருக்கிறான்? விவேகமுள்ள ஒரு அதிபதி கூட யார் இருக்கா? ஒரு அதிபதி கூட யாருங்க இருக்கா? இன்னைக்கு அதிபதிகள் கூட எல்லாம் யாரு தெரியுமா இருக்கிறா? அசுத்தாவிகள் இருக்கு. அதை வைத்துதான் அவங்க என்ன செய்யறாங்க? காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒரு அதிபதி இருக்கிறான். ஒவ்வொரு ராஜ்யத்திற்கும் ஒரு அதிபதி இருக்கிறான். பிசாசு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பிசாசு கிரியை செய்யறான். நீங்க இருக்கிற ஊர்ல ஒரு பிசாசு கிரியை செய்வான். உங்களை ரட்சிப்பை அவன் என்ன செய்வான்? தடை செய்வான். உங்க எல்லைகளில் இருக்கிற ரட்சிப்பை தடை செய்வான். ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களிலே பிரச்சனைகள் என்ன செய்வான்? கொண்டு வந்து கொண்டே இருப்பான். நம்ம அறியாமல் இருக்கிற வரைக்கும். நம்ம இதுல விடுதலை ஆக முடியாதுன்னு நான் சொல்ல வரல, நீங்க புரிந்து கொள்றதுக்காக இதை சொல்றேன். அதை எப்படி மேற்கொள்ளணும்ன்றது நீங்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நிறைய சம்பாதிப்பாங்க, அவங்க வீட்டில் ஆசீர்வாதமே இருக்காது. பணம் வரும், பணம் எங்கே போகுனே தெரியாது, போயிட்டே இருக்கும். வியாதி, வியாதி மேலே வியாதி, வியாதி மேலே வியாதி. சில குடும்பங்களில் பார்த்தா கணவன் மனைவி சண்டை பிரச்சனை ஓயவே ஓயாது. ஹல்லேலூயா. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா
பெற்றோர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் ரொம்ப மோசமாக போயிடுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம ரட்சிப்பை நம்ம வேல்யூ பண்ணுறதில்ல, நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிடுறோம். கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, எபேசியர் 6ஆம் அதிகாரம், இதே பவுல் தான் அதை எழுதுறாரு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு, என்ன எழுதுறாரு? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க என்னவா மாறணும்? ரட்சிக்கப்பட்டுட்டா பத்தாது. கவனிக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டுட்டா பத்தாது. பிசாசோடு எதிர்த்து நிற்க நீங்க என்னவா மாறணும்? திராணி உள்ளவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. எப்போ ஒரு குழந்தை திராணி உள்ளதாய் மாறுகிறது? நல்ல ஆகாரத்தை புசிக்கணும், நல்லா அது என்ன செய்யணும்? படிக்கணும், வேலைகளை செய்யணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நல்ல தேவ வசனத்தை புசிக்கணும். ஆவியின் பட்டயம், அது பேர் என்னது? ஆவியின் பட்டயம். ஆமென். என்ன பட்டயம்? ஆவியின் பட்டயம். வாசிங்க, அது வாசிங்க, அப்புறம் அதுக்கு வருவோம். என்ன தெரிந்து கொள்ளணும்? சர்வாயுத வர்க்கம். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? இந்த பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவன் நமக்கு சர்வாயுத வர்க்கங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? சர்வாயுத வர்க்கங்களை கொடுத்திருக்கிறார். வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இது ஆண்டவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? நம்முடைய இதை ஏன் எழுதுறாரு தெரியுமா? நம்முடைய ரட்சிப்புக்கு விரோதமா பிசாசு என்ன செய்யறான்? கிரியை செய்யறான். உன் ஆசீர்வாதத்தை என்ன செய்யறான்? தடுத்துட்டு இருக்கிறான். வானமண்டலத்தில் போராடிட்டு இருக்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் புருஷன் எனக்கு பிரச்சனை, என் பிள்ளைங்க எனக்கு பிரச்சனை, பிள்ளைங்கள்ட்ட சண்டை போடுறோம், புருஷன்கிட்ட சண்டை போடுறோம், பொண்டாட்டி கிட்ட சண்டை போடுறோம், பாஸ்டர் கிட்ட சண்டை போடுறோம், விசுவாசி கிட்ட சண்டை போடுறோம். ஹல்லேலூயா. யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு இல்ல. யுத்தம் எங்க இருக்குது? வானமண்டலங்களிலே இருக்கிற பொல்லாத ஆவிகள். காலையில மெசேஜ் கேட்கலன்னா யூடியூப்ல இருக்கு, போய் கேளுங்க. காலையில இதை பத்தி பேசியிருக்கு. எப்படி நம்ம அந்த ஆண்டவர் நமக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பிசாசை நம்ம எப்படி ஜெயிக்கலாம், மேற்கொள்ளலாம்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பொல்லாத என்ன ஆவிகளோடு? என்ன ஆவிகள் சொல்லுங்களேன், இப்பதானே கேட்டீங்க. பொல்லாத ஆவிகள் எல்லாம் சொல்லுங்க. பொல்லாத ஆவிகளோடும். பொல்லாத ஆவிகளோடு மட்டும் இல்லைங்க, ஆவிகளின் சேனைகளோடு. உங்களுக்கு என்ன இருக்கு? யுத்தம் பொல்லாத ஆவிகளின் சேனைகள். சும்மா படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போயிருவீங்க. அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் என்ன செய்யணும்? அதிகமா பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் என்ன செய்யணும்? நிரம்பி இருக்கணும். தேவ பிரசன்னத்தினாலே நிரம்பி இருக்கணும். உங்க ஜெபங்கள் ஒவ்வொரு நாளும் வல்லமையா ஜெபிக்கணும். நீங்க ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தை நீங்க உணரணும். அதுதான் ஜெபம். நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல. எப்படி தெரியுமா ஜெபிக்கிறீங்க? உங்க ஜெபம் 5 நிமிஷம் 10 நிமிஷம். தேவ பிரசன்னத்தை உங்களால உணரவே முடியாது. தேவனிடத்துல போய் காத்திருந்து ஆண்டவரை நல்லா துதிச்சு ஆராதித்து ஆவியில நிரம்பணும். ஆவியில நிரம்பணும். இதுதான் திராணி உள்ளவர்களாய் மாறுவது. ஹல்லேலூயா. யுத்த வீரர்கள் அதிகாலையில் டெய்லி என்ன செய்வாங்க? பயிற்சி செய்வார்கள். எதற்கு பயிற்சி? அவர்களுக்கு யுத்தமே இல்லை, ஆனாலும் பயிற்சி செய்வாங்க. யுத்த காலத்தில் என்ன செய்யணும்? பலமா இருக்கணும். யுத்தம் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது? தூங்க முடியாது. விசுவாசி ஒரு யுத்த வீரன் மாதிரி. பைபிள் என்ன சொல்லுது? அவனுக்கு ஆவிக்குரிய யுத்தங்கள் இருக்கிறது. உங்களுக்கு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது. அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட நிறைய பேர் விழுந்து போறோம். ஏன் விழுந்து போறோம்? பிசாசு வீழ்த்துறான். ஏன் வீழ்த்துறான்? நமக்குள்ள என்ன இல்லை? ஆவிக்குரிய திராணி இல்லை. என்ன இல்ல? திராணி இல்ல. பிசாசு விசுவாசி, நீ விசுவாசி ஆயிட்டங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? என்ன அடையாளம் சொல்லுங்க? என்னங்க அடையாளம்? விசுவாசி ஆயிட்டோன்றதுக்கு என்ன அடையாளம்? ஜெபிக்கிறதா? என்ன அடையாளம்? நீ விசுவாசி ஆயிட்டங்கிறதுக்கு முதல் அடையாளமே நீ பிசாசை துரத்தணும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. பாஸ்டரால் நடக்க அடையாளம் போட்டிருக்க?
எங்க போட்டிருக்க? கிடையாது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. ஹலோ, எல்லாம் அமைதி, அப்படியே மயான அமைதி ஆயிட்டீங்க, அப்படியே ரொம்ப சைலண்டா பயபக்தி ஆயிட்டீங்களே. பைபிள் அப்படிதான் சொல்லுது, நான் சொல்லல. யார் சொல்றா? பைபிள் சொல்லுது. அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், அந்நிய பாஷைகளிலே பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இன்னைக்கு நம்ம எங்க ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியா இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வரும், கையை தட்டுறோம், போயிடுறோம். அடுத்த வாரம் எப்போ வரும், வருவோமா வர மாட்டோமான கூட நமக்கே தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா பைபிள் நம்மளை குறித்து ரொம்ப பெருசா சொல்லுது. விசுவாசிக்கிறவர்களா நடக்கும் அடையாளங்கள் அவன. மார்க் 16:17 எடுத்து அப்புறம் படிங்க, டைம் இல்லை. இதான் அடையாளம் நமக்கு. நமக்கு அடையாளம் என்ன? போற இடத்துல என்ன செய்யணும்? பிசாசை துரத்தணும், நீ நவமான பாஷைகளை பேசணும், தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பட்டணத்தில் போய் அவர்கள் ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருப்பார்கள், பரிசுத்தாவியை குறித்து நினைச்சிருக்க மாட்டாங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அவர் போய் கைகளை வச்சு ஜெபம் பண்ணுனா எல்லாம் அந்நிய பாஷையில நிரம்பி தீர்க்க தரிசனம் உரைத்தார்களாம். யாரு? விசுவாசிகள். ஹலோ, விசுவாசிகள் என்ன உரைத்தார்கள்? விசுவாசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். கொரிந்து சபை ஒரு வரத்திலும் குறைவில்லாமல் இருந்தார்கள். அங்க போனா ஒரு பெரிய திருச்சபை, 1,00,000 பேர் இருந்த திருச்சபை. அது அந்த திருச்சபையில 1000 லட்சம் பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அதான் அவர் சொல்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, அத்தனை பேரும் அந்நிய பாஷை பேசுவாங்களாம். அத்தனை பேரும் அந்நிய பாஷையில பேசுவாங்க கொரிந்து சபையில, அத்தனை பேரும் தீர்க்கதரிசிகள். அதனாலதான் அவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனம் சொல்றவன் கொஞ்சம் பொறுமையா சொல்லு, ஒருத்த முடியிட்டு வெயிட் பண்ணு. அதனாலதான் அதெல்லாம் சொல்றாரு. இல்லைன்னா தீர்க்க தரிசனத்தை தடை செய்யறதுக்காக அவர் சொல்லல. அங்க ஆவியானவர் அப்படி ஒரு மகிமையா கிரியை செஞ்சாரு. இன்னைக்கு பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்றதே கஷ்டமா இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கை கீழே கொண்டு வந்துட்டோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ புரியுதா, புரியலையா? எவ்வளவு அதோட சாரத்தை என்ன செஞ்சிட்டோம்? இழந்துட்டோம். பிசாசு இன்னைக்கு நம்மளை போட்டு துவைச்சு எடுக்கிறான், புரட்டி எடுக்கிறான். ஃபுட்பால் மாதிரி இங்க ஓத அங்க ஓத இங்க. விசுவாசி இன்னைக்கு என்ன இல்லாம இருக்கிறான்? திராணி இல்லாமல் இருக்கிறோம். என்ன இல்லாமல் இருக்கிறோம்? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள்னு சொன்னாங்க. இன்னைக்கு உலகத்தை பார்த்தா நம்ம பயந்து ஓடுறோம். யாராவது நீ நிறுத்துறானா, சரி சார், சாரி சார், நாங்கள் அடுத்த வாரத்தை வந்து பண்ண மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு வர அளவுக்கு ஆயிட்டோம் இன்னைக்கு. அன்னைக்கு அப்படி இல்லை. அவனை வந்தாலே சொல்லுவான், உலகத்தை கலக்கிறான், வந்துட்டான், டே இவன் வந்துட்டான், டேஞ்சரஸ் ஃபெலோ, இவங்கிட்ட மட்டும் என்ன செய்யாத, வாலாட்டாதன்மா. அப்படி ஆவியில நிரம்பி இருந்தார்கள், பரிசுத்தாவியில நிரம்பி இருந்தாங்க அவங்கெல்லாம். இன்னைக்கு அந்நிய பாஷை சபையில பேசுறானா, அந்நிய பாஷை பேசுற சபைகளை துருபதேசம் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு சபை வந்துருச்சு. தீர்க்க தரிசனம் சொல்றவன கள்ள தீர்க்க தரிசன சபையே இன்னைக்கு சொல்லுது. நாமும் யாரை பின்னாடி போறோம்? நமக்கு கையை தட்டி, ஞாயிற்றுக்கிழமாவா கையை தட்டு போ, ஞாயிற்றுக்கிழமாவா கையை தட்டு போ. ஹல்லேலூயா. இது சபை இல்லை. பிசாசு சபையை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ரட்சிப்பை தடை செஞ்சுட்டு இருக்கிறான். உன் குடும்பம் இன்னைக்கு ரட்சிக்கப்படல, உன் பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, நீ போராட மாட்டேங்கிற, நீ அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டேங்கிற. உனக்குள்ள தேவன் ஆவிக்குரிய வல்லமையை வைத்திருக்கிறார். பவுல் அந்த ஆவியை பார்த்து சொல்றாரு. வாசிங்க அந்த வசனத்தை, சீக்கிரம் வாசிங்க, நமக்கு இல்லை. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, அல்லேலூயா, ஆமென், என்ன செஞ்சா? உற்று பார்க்கிறான். யார? அந்த பர்யேசுவை உற்று பார்த்து. கள்ள தீர்க்கதரிசி மாயவித்தைக்காரனையும் என்ன செய்யறான்? உற்று பார்க்கிறான். பார்த்து சொல்றான், கவனிங்க, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைனனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயா அப்படிங்கிறான். வைராக்கியம். ஹல்லேலூயா. எப்படி சொல்றான்? வைராக்கியமா சொல்றான். ஓய மாட்டியா? நம்ம என்ன செய்யறோம்? பிரதர், அவருக்காக உபவாசம் போட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம் பிரதர். அவருக்காக நம்மள்ட்ட இந்த வேலையே இருக்கக்கூடாது. யாருக்கு எதுக்காக உபவாசம் போடணும்? எதுக்கு உபவாசம் பண்ணணும்னே இன்னைக்கு என்ன இல்லை, விவசாய இல்லாமல் போயிடுச்சு. பவுல் என்ன சொன்னார்? வாப்பா, பவுலும் பர்னபாவும் சொன்னான், டேய் விட்டுருப்பா, இவன் ரொம்ப மோசமானாலும் மாய வித்தைக்காரன், நம்ம போய் என்ன செய்யலாம், உபவாசம் பண்ணலான்னு சொன்னாங்களா? ஹலோ, என்ன சொன்னாங்க? பிசாசை துரத்தினார்கள். துரத்துல என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொல்றேன் பாருங்க, இதான் ரொம்ப பவர்ஃபுல். இப்படிப்பட்ட ஒரு வல்லமையும் அதிகாரமும் விசுவாசிகளுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். யாருக்குள்ள வைத்திருக்கிறார்? ஹல்லேலூயா.
எல்லா கபடும் சொல்லிட்டு சொல்றா, இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். என்ன சொல்றான்? குருடனா மாறு. உடனே அவன் என்ன ஆயிட்டான்? குருடனாய் மாறிட்டான். ஹல்லேலூயா, ஆமென். என்னவா மாறிட்டான்? இம்மீடியட்டா குருடனாய் மாறிட்டான். இம்மீடியட்டா கண் தெரியாம போயிடுச்சு அவனுக்கு. ஆமென். எவ்வளவு வல்லமை பாருங்க, எவ்வளவு விசுவாசம் பாருங்க, எவ்வளவு ஒரு தைரியம் பாருங்க அவருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்குது, உன் குடும்பத்தை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான், உன் பிள்ளைய பிசாசு கட்டி வச்சிட்டு இருக்கிறான். நீ என்ன செய்யற? படுத்து நல்லா பாஸ்டருக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட், பாஸ்டர் என் கணவருக்காக ஜெபியுங்கள், பாஸ்டர் என் மனைவிக்காக ஜெபியுங்கள். நீ என்ன பண்ற? விசுவாசி நானு, எனக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறாரு, உனக்குள்ள தேவ வல்லமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் குடும்பம் இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்குது, நரகத்துக்கு போகுது. உன் சகோதரி நரகத்துக்கு போறான், உன் கணவன் நரகத்துக்கு நேரா போறான், உங்க தாய் தகப்பன்மார் நரகத்துக்கு போறாங்க. நீங்க சந்தோஷமா ஞாயிற்றுக்கிழமை வந்து போதுமா நாள் கைத்தட்டு. உன் குடும்பத்தை எப்படி நீ ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர போற? அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பிரதர். ஒரே வார்த்தை, அவங்கள ரட்சிக்கப்பட மாட்டாங்க பிரதர். பவுலும் பர்னபா அப்படியே சொன்னாங்க. அந்த ஆவி என்ன செஞ்சாங்க? கடிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நம்மை திராணி உள்ளவர்களா என்ன செஞ்சிருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு சபையை பிசாசு என்ன செய்யறான்? கட்டிட்டு இருக்கிறான். வரங்களை கிரியை செய்யாதபடிக்க கட்டிட்டு இருக்கிறான். தேவ பிரசன்னம், ஆவியானவருடைய பிரசன்னத்துல இன்னைக்கு ஜனங்க இல்ல. வரான் ஞாயிற்றுக்கிழமை 4 பாட்டு, ஒரு ஆராதனை, அப்புறம் என்னது, ஒரு செய்தி. நல்லா இருந்துச்சுல இன்னைக்கு செய்தி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த அடுத்த வாரம் கேட்டாது தெரியவே தெரியாது. இதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. உன் குடும்பத்துக்கு உத்தரவாதியா தேவன் வைத்திருக்கிறார். நீ தான் அந்த பிசாசை எதிர்த்து போராடணும். இல்லைன்னா உன் பிள்ளை ட்ரக் அடிக்டா தான் இருப்பான், உன் பிள்ளை ஜெயிலுக்கு தான் போகணும் பரிசீல, வேற எங்க போக முடியும்? என் பிள்ளை நடுத்தருவில் தான் இருப்பான். ஏன்? நான் ஜெபிக்கல, நான் தேவனுடைய வல்லமையை காட்டல, பார்க்கல, நான் பயத்துல ஓடிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ இன்னைக்கு எழும்பாம இருக்கிற, தேவனுடைய மகிமையை பார்க்காம இருக்கிற. இன்னைக்கு தேவனுடைய மகிமையை சபையில் என்ன செய்யல, செயல்பட மாட்டேங்குது. காரணம் தெரியுமா? நம்மள மாதிரி அவிசுவாசிகள்னால தான். ஹல்லேலூயா. கட்டப்பட்டிருக்கிறோம். எங்க அப்பா இப்படிதாங்க செத்தார், எங்க அப்பாவுக்கு கால் வலி இருந்தாதான் எனக்கும் கால் வலி, அதே கால் வலி நானும் செத்து போவேன். இதுக்காக நம்ம சபைக்கு வரணும்? இதுக்கு தான் நம்ம ரட்சிக்கப்படணுமா? எங்க அப்பாவுக்கு சுகர் இருந்ததுங்க, அதனால எனக்கும் கண்டிப்பா என்ன வரும்? சுகர் வரும். ஒருத்தர் வரும். இது இல்லையா சபை? சபை பாருங்க எப்படி இருந்தது, ஆதி திருச்சபை எப்படி இருந்தது. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், ஆனா இதெல்லாம் மறைச்சிரும், விட்டுருவோம். நல்ல கனிகளை கொடுக்கலன்னா எங்க போயிடுவேன்? நரகத்துக்கு போயிடுவேன். வாரம் வாரம் எங்க போயிடுவோம் நம்ம? போ. அதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சாரு. ஹல்லேலூயா. உனக்குள்ள ஒரு விலையேறப்பட்ட ரட்சிப்பு இருக்கு, உனக்குள்ள ஒரு விலையேறப்பட்ட ஆவியானவர் இருக்கிறார், உனக்குள்ள ஒரு தேவனுடைய விலையேறப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்கிறது. நீ விசுவாசித்தினா தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். உனக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்வார், உன்னை கொண்டு ஆண்டவர் காரியத்தை செய்வார். நீ எழும்பு. பவுலும் பர்னபாவும் என்ன செஞ்சாங்க? எழும்புனாங்க. வல்லமை அவர்களுக்குள்ள கிரியை செய்தது. ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு நாள் அந்த குடும்பத்தை, ஒரு குடும்பத்தினுடைய சாபத்தை நீ முறி, உன் சந்ததியை விட்டுரு போட்டோம். அடுத்தவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்மள முதல்ல பார்ப்போம். அந்த சாபத்தை நீங்க முறிங்க. அந்த தரித்திரத்தின் ஆவியிலிருந்து நீங்க வெளியே வாங்க. முதல்ல அந்த சாபத்தின் வல்லமையிலிருந்து நீங்க வெளியே வாங்க. ஹல்லேலூயா. அந்த வியாதி வருகிற அந்த தொடர்ச்சியை நீ முறிச்சு போடு. நீ உன் குடும்பத்தில் எழும்பு. ஆமென். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படும் போது என் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை, கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனை கிடையாது. எங்க பெரியக்கா குடும்பத்தில் பிரச்சனை, சின்னக்கா குடும்பத்தில் பிரச்சனை, தங்கச்சி வாழ்க்கையில பிரச்சனை, எங்க வீட்டில் சோறு இல்லை, இருக்க இடம் இல்லை, வாழ்றதுக்கு வாழ்க்கை இல்லை, எங்க போறதுனே தெரியல. ஹல்லேலூயா. அதையே பார்த்துட்டு நான் உட்கார்ந்துருந்தேன்னா நான் இன்னைக்கு ஊழியக்காரனா ஆயிருக்க முடியாது. என் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நான் நடத்திருக்க முடியாது. இன்னைக்கு என் முழு குடும்பம் ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கு. ஹல்லேலூயா. என் மனைவி குடும்பத்தில் 1000 பிரச்சனை. என் மனைவி அப்படியே விட்டுருந்தா அப்படியே போயிருப்பா. அவளை இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவளை ஒரு பிரசங்கியாரா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்க, மாத்தி வச்சிருக்கேன். நம்ம போராடணும்.
ஆவிக்குரிய